ராஜாவும் சொல்லிட்டார், யார் அந்த புஷ்கரஹா யாரும் நலனுக்கு உதவி பண்ணக்கூடாது, அவனுடைய பேச்சுவார்த்தையும் வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா. இவர் காட்டுக்கு வந்தாச்சு. 3 நாள் காட்டில் ரொம்ப பசியோடு சுத்தின்ண்டே இருக்கா. அங்கே ஒரு தங்க நிறங்கொண்டதான பக்ஷி, இந்த 2 இறக்கைகள் கொண்ட பக்ஷி பறக்கிறது. சரி, அந்த பக்ஷியவா சாப்பிடலாம், நமக்கு எதுவும் கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு அதை பிடிக்க பார்க்குறாரு, முடியல. தாங்கிட்ட இருக்கக்கூடியதான ஒரே ஒரு வஸ்திரம், அதை தூக்கி அதை பிடிக்கணும்னு பார்க்குறா. அது அந்த பறவை மேலே படுறது, பறவை அந்த துணியோடு ஓடி போயிடுறது, நிர்வஸ்திரமாக இருக்கார். மேலே போயிட்டே அந்த பக்ஷி சொல்கிறதா, முட்டாளே, எங்கேயாவது தங்கத்தோட ரெக்கையை பார்த்துருக்கேடா அப்படின்னு கேட்குறதான். நான் யார் தெரியுறதா உனக்கு? நான் தான் துவாபரஹா. ஏன்னா நான் போட்ட ஒப்பந்தம் எப்படி தெரியுமா, கலிபுருஷனோட உன்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்குறது. ஒரு வஸ்திரத்தோடு நீ வெளில வந்துட்டேன், என் வேலை இன்னும் முடியலை, இப்போ அந்த வேலையை நான் முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வஸ்திரத்தோடு எடுத்து கிளம்பிடுறது. இப்போ வஸ்திரம் இல்லாத ஒரு சிரமத்தில் இருக்கார். அப்போது தன்னுடைய மனைவி பார்த்து சொல்கிறார், இந்த திக்கெல்லாம் காமிச்சு சொல்கிறார், இந்த தட்சிண பக்கத்தில் நீ போனேன்னா உன்னுடைய வீடு வந்துடும், இந்த வடக்கு பக்கத்தில் போனால் ஆசிரமங்கள் வரும், இப்படியே நீ போயிடு, என்னை நம்பிட்டு இருக்காதே அப்படின்னு சொல்கிறா. அங்கே அவங்களுடைய பேச்சு இருக்கு பாருங்க, கண்டிப்பாக எல்லாரும் படிக்க வேண்டியது. ஏன்னா அந்த அம்மா இதுக்கு தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டேனா அப்படிங்கிறதுல அந்த துக்கத்தில் தான் வாழ்ந்த வாழ்க்கையை நினைக்கல. நான் உன்னோட இருக்கணுங்காக தான் என் குழந்தையிலே அனுப்பிச்சு வச்சிட்டேன், எனக்கு அது தர்மசாஸ்திரம் விதிக்கப்பட்டது, நான் உன்னோட தான் இருப்பேன் அப்படின்னு ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இங்கே தெரிகிறது. அவர் என்ன சொல்றார், ஏதே கச்சந்தி பகவஹா பந்தானஹா தட்சிணாபதம், தட்சிணத்தை நோக்கி எல்லாரும் போயிட்டே இருக்கா, நீயும் சேர்ந்து போயிடு அப்படின்னு வழியெல்லாம் காமிக்கிறார். ஏதத் வாக்கியம் நலோ ராஜா தமயந்தீம் சமாஹிதா உவாச்ச அசகிருத், இது மாதிரி சொல்லிகிட்டே இருந்தாரா, நீ அங்கே போயிடு இப்படி போயிடுன்னு. ததஸ்ஸா பாஷ்பகலையா வாச்சா துக்கேன கருஷிதா உவாச்ச தமயந்தி தம் நைஷதம் கருணம் வச்சஹா. நீங்கள் இப்படிலாம் சொல்லிட்டு கேள, இதுதான் எனக்கு துக்கமாக இருக்குன்னு சொல்கிறா. உத்வேஜதே மே ஹிருதயம் சீதந்தி அங்கானி சர்வசா தவ பார்த்திவ சங்கல்பம் சிந்தயந்தாக புனః ஹிருதராஜ்யம் ஹிருதத்ரவ்யம் விவஸ்திரம். ராஜ்யம் போயாச்சு, திரவியம் போயாச்சு, வஸ்திரம் போயாச்சு, எல்லாம் போயிட்டோம். கதம் உத்ஸ்ருஜ்ய கச்சேயம், இப்படி ஒன்றும் இல்லாத ஊங்கிட்ட விட்டு நான் அப்படி போவேன்? எங்கேயா சொல்லுவாளா, ஏதாவது ஒன்று போயாச்சுன்னு சொன்னால் உடனே கிளம்புறேன்பா, இதெல்லாம் போயிடுத்து, இதுக்கப்புறம் நான் உன்னை விட்டு போவேனா அப்படின்னு சொல்கிறா. நிர்ஜனே வனே, மனிதனே இல்லாத இந்த காட்டில் உன்னை எப்படி விடுவேன்? ஸ்ராந்தஸ்ய தேக்ஷ, நீயோ பசியோடு இருக்க, அதுக்காக தானே உன் வசதியை இப்போ தொலைச்ச, இப்பேற்பட்ட பசியோடு இருக்க உன்னை நான் எப்படி விட்டு போவேன்? நச்ச, அப்போ ஒரு வாக்கியம் சொல்கிறா, கண்டிப்பாக இந்த ஸ்லோகத்தை எழுதியோடு வச்சுக்கணும். நச்ச பாரியா சமம் கிஞ்சித் வித்யதே பிஷஜாம் மதம் ஔஷதம் சர்வதுக்கேஷு சத்தியமேதத் பிரவீமிதே. தே உனக்கு, நலனே, உனக்கு நான் ஒரு உண்மையை சொல்கிறேன் கேட்டுக்கோ. என்னன்னு கேட்டா, ஔஷதம் சர்வதுக்கேஷு, எல்லா துக்கங்களிலும் நல்ல ஒரு மருந்து உண்டுன்னு இந்த வைத்தியர்கள்லாம் சொல்கிறா. என்னடா அப்படின்னு கேட்டா, பாரியா மட்டும்தான். பாரியா சமம் நாஸ்தி கிஞ்சித், அது போல ஒரு மருந்தே கிடையாது. என்ன நீ விட்டுடு நீ போங்கிறியே, எப்படி நியாயம்? நான் தான் உனக்கு மருந்தே. அவனும் அதை ஒத்துக்கிறான். நீ சொன்ன கரெக்டு தான், நான் தப்புன்னு சொல்ல. ஏவமேதத், நீ சொல்ற கரெக்டு தான். யதா ஆத்தத்துவம், ஆத்தன்னு சொன்னா என்னன்னு, நாஸ்தி பாரியா சமம் மித்ரம். இவர் என்ன சொல்றார், நண்பன், மனைவி போல ஒரு நண்பன் யாரும் கிடையாது. நீ சொல்றது கரெக்டு தான். நச்சாஹம் தியக்த காமஹா, உன்னை விடணும்னு நான் இதை சொல்லலை. தியஜேயம் அகம் ஆத்மானம் நச்ச, நான் என்னையே விட்டுடுவேனா? என்ன ஒரு டைலாக் பாடுங்க. உன்னை விடணும்னு நான் நினைக்கல, நான் என்ன என்னையே விட்டுடுவேனா அப்படின்னு அர்த்தம். நானும் நீயும் வேற இல்லை, ரெண்டும் உண்டு தான். நான் என்னை விட்டுடுவேனா? என்ன விடமாட்டேன். ஆனால் என்ன பண்ணுறது, நான் ஒரு துக்கத்தில் இருக்கேன். அவைமிச்சாகம் நிருபதே, இப்படி சொன்ன உடனே அவன் சொல்கிறான், உன்னுடைய கஷ்டம் எனக்கும் தெரிகிறது. நமாம் தியக்து மருஹசி, நீ என்னை விடணும்னு நினைக்கல, எல்லாம் புரிகிறது. 2 பேரே சேர்ந்தே நம்ம கஷ்டப்படுவோம், ஒன்றும் கிடையாது அப்படின்னு. சஹிதாவேவ கச்சாவஹா விதர்பான், அப்படி